குறைவுள்ளவன் நான், பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீர். குறைவுள்ளவன் நான், பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீர். நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்கள் அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்கள் அன்பு என்னை விட்டு விலகவில்லை. உங்கள் அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு ஈடே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு ஈடே இல்லை. உங்க அன்போட என்னால் அளந்து பார்க்க முடியல. என்னோட சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட என்னால அளந்து பார்க்க முடியல. என்னோட சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுடைய அன்புக்கு ஈடே இல்லப்பா, உங்களுடைய பாசத்திற்கு இணையே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் குறை உள்ளவன் என்று தள்ளப்பட்ட போதிலும், ஜாதிகளால் துரத்தப்பட்ட போதிலும், வெறுக்கப்பட்ட போதிலும் உங்கள் அன்பு மாத்திரம் கூட இருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தின ஆண்டவரே, நன்றி செலுத்தின ஆண்டவரே. நான் நம்பினவர்களும் உங்களோரு என்னை கைவிட்ட போதிலும், ஆண்டவரே நேசம் என்னை விட்டு விலகின போதிலும், என்னை விட்டு விலகாத என் தகப்பன்னீர், எங்களை விட்டு விலகாத எங்கள் தகப்பன்னீர் ஆண்டவர் உமோடு ஒட்ட வைத்து எங்கள் இதயத்தை கலிகூற பண்ணி கொண்டிருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக, வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவீராக, நம்முடைய வல்லமையினால இடை கட்டுவீராக. என் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ரம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, அவர் அன்பு உங்களை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். போதும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தை அதிசயத்தினால் பூரிக்க பண்ணுகிறவர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். glory to God. பதினோராவது வருஷம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக
அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரத்துக்கு கேட்கப்பட்டது. அவர்களுடைய ஆனந்தத்தின் சத்தம், ஆனந்த கண்ணீரினால வரக்கூடிய அந்த சத்தம், அவங்க இருதயம் நிரம்பி வந்த அந்த சத்தம், அவங்க இருதயம் நிரம்பி அவர்கள் பாடின அந்த சத்தம் வெகு தூரத்துக்கு கேட்டது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தவர்கள், மகா உபத்திரவத்துக்குள்ள சிக்கினவர்கள், தேவ மகிமை இழந்தவர்கள் மறுபடியும் கூடினார்கள். அவங்க இருதயம் மகிழ்ந்தது. அவங்க பாடினாங்க, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். இஸ்ரவேலின் மேல் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை வந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது. அவருடைய கிருபை விலகாது. அல்லேலூயா. விலகாத கிருபை. அந்த கிருபை மறுபடியும் அவர்களை ஒன்றிணைத்தது. அந்த கிருபை அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்த்தது. அவர்களுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அவர்களுடைய கதறலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. பிரிந்தவர்கள் ஒன்று கூடினார்கள், பிரிந்தவர்கள் இணைந்து நின்றார்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அவங்க இருதயம் களி கூர்ந்தது. அல்லேலூயா. 70 வருஷமா புறஜாதி தேசத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள், அந்த 70 வருஷத்துல மீந்திருந்தவர்கள், பாபிலோன்ல மீந்திருந்தவர்கள், இஸ்ரவேலில் மீந்திருந்தவர்கள் மறுபடியும் சந்திப்போமா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியாக நின்றவர்கள். இழந்து போன என்னுடைய பிள்ளைகளை, இழந்து போன என்னுடைய உறவுகளை நான் திரும்ப சந்திப்பேனா என்று சொல்லி ஒருவேளை மறந்தே போயிருக்கலாம், முகம் கூட மறந்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார், பிரிந்தவர்களை இணைக்க பண்ணினார். அல்லேலூயா. இணைந்தவர்களை செயல்பட பண்ணினார். அல்லேலூயா. அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உன்னுடைய வாழ்க்கையில பிரிந்து போன சில உறவுகளை கர்த்தர் உங்களோட கூட்டி சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கைவிடப்பட்டவர்களாக நிற்கதியாக எங்கிருந்து புறப்பட்டீர்களோ, glory to God, கர்த்தர் உங்களை கூட்டி சேர்ப்பார். பூமியின் கடையாந்தரத்துல நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும், நீங்க சிதறப்பட்டிருந்தாலும் மறுபடியும் ஒரு ஒன்று சேர்க்கிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த நாளு விவரம் தெரியாத பிள்ளைகளுக்கு ஆர்ப்பரிப்பின் நாளாகவும், விவரம் அறிந்தவர்களுக்கு ஆனந்த கழிப்பின் நாளாகவும் மாறும். அல்லேலூயா. அந்த ஆனந்தத்துல ஒரு கண்ணீர் வரும். அங்க அதுல சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேக கூடி நின்று என்ன செஞ்சாங்களாம், மகா சத்தமிட்டு அழுதார்களாம். அநேக. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களை கர்த்தர் நல்லவர். மிஸ் பண்ணினவங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, அவளை சீக்கிரத்தில் மரணத்துக்கு கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. நீங்க வாழ்ந்து சிகித்திருக்கிறத அவங்க பார்க்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கணும். உங்க இருதயம் மகிழ்கிறத அவங்க பார்க்கணும். கர்த்தர் உங்களை எடுப்பித்து கெட்டதை அவங்க பார்க்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவங்களுக்கும் மரணம் வராது, உங்களுக்கும் மரணம் வராது. 2 பேரும் கூடுவீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமாயா அப்படின்னு சொல்லி
அவங்களுக்கே தெரியல. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் அதை நடக்க பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை நடக்க பண்ணினது உண்மைன்னு சொன்னா இந்த ஆண்டு உங்களை மறுபடியும் இணைத்து வைப்பார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரிந்த உறவுகள் இணைந்து வருவார்கள். அல்லேலூயா. பிரிந்த ஐக்கியங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உடைக்கப்பட்ட சில பாத்திரங்கள் உருவாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்கப்படுகிற பாத்திரங்கள் பயன்படுத்தப்படும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். Glory to God. அப்போ இந்த நாளில் கூட தேவ சமூகத்துக்கு வந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் களி கூறும். நம்முடைய இருதயம் நிச்சயம் களி கூறும். அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். Glory to God. Glory. 6வது வசனத்தை வாசி. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ஆவியானவராலே ஆகும். அல்லேலூயா. நீங்க உங்க மாமிச பலத்தை கொண்டு எதெல்லாம் கட்டி எழுப்பணும்னு சொல்லி நீங்க விரும்பி போராடினீங்களோ அது நீங்க தோத்து போயிருக்கலாம். தோத்து போனதுனால மனம் துவண்டு போயிருக்கலாம். இனிமே என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம், நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். உங்க மாமிச பலன் குறுகின அப்படின்னால உங்களால செயலாக்கத்துக்கு வராது இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, டிராயிங் போடக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல ஒன்று பைபிள் வாசிக்கும் போது பைபிளை பார்க்கணும். மற்ற நேரம் என் முகத்தை தான் பார்க்கணும். அழகா இருக்க மாட்டேன், கருப்பாக தான் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Glory to God. என்ன சொன்ன? கடைசியில் வசனம் மட்டும் ஞாபகம் இருக்கு. அழகா இருக்க மாட்டேன், கருப்பாக இருப்பேன் தான் ஞாபகம் இருக்கு. அதனால கவனம் என்ன செய்யக்கூடாது, திசை மாறக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. அல்லேலூயா. நல்லவர். ஆமா, வேதம் சொல்லுகிறது, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு மரித்து போனான். லாசர் என்ன செஞ்சான்? மரித்து போனான். அவன் மரிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவனுடைய மரணம் இவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக பிதாவாகிய தேவன் தீர்மானித்தார் என்பதை அறிந்த இயேசு அந்த அழைப்பின் செய்தியை அசட்டை பண்ணினாரு. அங்க 2 நாள் தங்கிட்டாரு. அல்லேலூயா. திரும்ப 2 நாள் கழிச்சு வருகிறாரு. 4 நாள் ஆயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. 2 சகோதரிகளும் உறவுகளும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்பிக்கை இழந்து போனார்கள். இழந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து துக்கம் விசாரிக்க வருகிறதாக அவர்கள் நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? அவர் ஒழித்து போனாரு. வர என்ன செஞ்சுட்டு காலதாமதம் ஆயிட்டு, சரி என்ன செய்ய, சிநேகிதன் முகத்தை கடைசி நேரத்தில் அவரால் நினைச்ச முடியல, பார்க்க முடியலங்கிற ஒரு அங்கலாய்ப்பு. மார்த்தாள் ஊருக்கு வெளியே வந்து அழுகுறான். ஆண்டவரே, உடைய சிநேகிதன் ஆகிய லாசர் மறிச்சிட்டானே, அந்த கடைசி நேர அந்த முகத்தை கூட உங்களால் பார்க்க முடியாம போச்சே. அல்லேலூயா அப்படின்னு சொல்ல இவரு சொல்றாரு, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்றாரு. இவங்க அந்த வசனத்துல கை தேர்ந்தவர்கள். அல்லேலூயா. பண்ணிட்டு, ஆமா ஆண்டவரே, நீர் வரும்போது அவனும் வருவான். நீர் உயிர்த்தெழுதல், ஆமா, பலக முடிவு நாட்கள் நீர் வரும்போது அவனை என்ன செய்வான்? அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை நம்பினவர்கள் அவர்கள். அல்லேலூயா. அவர் இன்னைக்கே நான் அவனை ஆசீர்வதிக்கன்னு சொல்லுகிறார் அவரு. இவங்க அது நீண்ட காலத்து தரிசனம் ஐயா, நிச்சயமா. ஆமா, மரித்து உயிர்த்தெழுகிற நாள் ஒன்று இருக்குது. அந்த நாள் என் சகோதரன் பிழைச்சி வரதை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ ஊருக்குள்ள வந்துட்டாரு, வீட்டு வாசல்ல வந்துட்டாரு. மரியாள் அம்மா கால் விழுந்து அழுகுறாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நீ இருந்திருந்தா என் சகோதரன் மறைச்சிருக்க மாட்டானே. அல்லேலூயா. இவரும் அழுகிறாரு. இவர் என்ன செய்றாரு? அழுகிறாரு. கல்லறைக்கு போனாரு. அவன் கல்லை புரட்டுக்குன்னாரு. லாசரவே வான்னு சொன்னாரு. வந்துட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
யாரால் ஆச்சுன்னா அவரால் ஆயிடுச்சு. இது கர்த்தராலே ஆச்சு. கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செயலை நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில நடத்தி காட்ட வல்லமையுள்ளவராக இருக்கலாம். உங்க பலன் நம்பிக்கைக்கு ஏது இல்லாத இருக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய பலன் அசாத்தியமான காரியத்தை அசாதாரணமாக செய்து முடிச்சு. கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் கழிவுறும்படியாக உங்கள் இருதயம் மகிழும்படியாக இப்படி நடக்குமா என்று சொல்லி ஆச்சரியப்படும்படியாக தேவன் காரியத்தை உங்களுக்கு சாதகமாக பிசாசின் ராஜ்யத்துக்கு வீழ்ச்சியாக அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேசமெங்கும் பஞ்சம். கர்த்தர் நல்லவர். உன் பிள்ளைய இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், நாளைக்கு என் பிள்ளையெல்லாம் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு பிள்ளைய சாப்பிட்ற நாட்கள். அல்லேலூயா. ஒருத்தி மனமும் வந்து பிள்ளையை கொடுத்தா, மறுநாள் அவ பிள்ளைய கேட்க அவ தரமாட்டேன்னு சொல்ல கேஸு கோர்ட்டுக்கு போச்சுது ராஜாக்கு முன்னால. ராஜாவே எங்களை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறான்னு கேட்டா ராஜா சொல்றாரு, எங்கிருந்து ஆசீர்வதிப்பேன்? என் வீட்டில இருந்து ஆசீர்வதிக்கவா? ஆலையிலிருந்து ஆசீர்வதிக்கவான்னு கேட்க வழக்க சொல்றாங்க. ராஜா சட்டையை கிழிச்சுட்டாங்க. தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, நீ ஏன் சட்டையை கிழிச்சுட்டு அழுகுற? நாளைக்கு இன்றைய தினத்துல கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல்ல glory to God, ஒரு படி வார்ப்போதுமே ஒரு பணத்துக்கு இணைச்சி விடும் விற்கப்படும்னு சொல்லுவாங்க. இப்போ அங்க அந்த உள்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரு சொல்றாரு, கர்த்தர் வானத்தின் மதங்களை திறந்தாலும் இந்த காரியம் செய்யாது, நடக்காது. உன்னை தீர்க்கதரிசி சொன்னாரு, கர்த்தர் நல்லவர், அது நடக்கும். ஆனா சாப்பிடறதுக்கு நீ இருக்க மாட்டேன், நீ பாப்ப ஆனா சாப்பிட மாட்டேன். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே நிறைவேறியது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நாள்ல தேசத்தின் பஞ்சம் மாறியது. ஒரே நாள்ல அவர்களை நிர்மூலமாக்கின சீரியர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். அவர்களை ஒடுக்கி அவர்கள் எல்லையை சூழ்ந்திருந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேசத்தின் ஒட்டுமொத்த தேசத்தின் கர்த்தர் நல்லவர். பசி அன்றைய தினம் ஆற்றப்பட்டது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க வறுமை மாறும். அல்லேலூயா. உங்க தொழில்துறை ஆசீர்வதிக்கப்படும். நீங்க போஷிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேனினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பொருளாதாரம் மேம்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் சிலருக்கு திறக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொன்னா அப்படியும் நடக்க செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய இறுதி அதிசயப்பட்டு பொறுக்க முடியாம. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படுமானையான சில செயல்களை கர்த்தர் நம்ம மத்தியில இந்த 2026 அவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட உறவுகள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மரித்த நிலைமையில் இருக்கிறவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. மரித்து போன பொருளாதாரத்தை கர்த்தர் உயிர்த்தல பண்ணுவார். புதிய தொழில்துறைகளை கர்த்தவங்களுக்கு என்ன செய்வார்? தொடங்க பண்ணுவார். புதிய வசதி வாய்ப்புகளை கர்த்தவங்களுக்கு என்ன செய்வார்? ஏற்படுத்துவார். கட்டப்பட முடியாத வீடுகள் கட்டி எழுப்பப்பட முடியும். வாங்கப்பட முடியாத நிலங்கள் வாங்கப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் கனவு கண்டு கொண்டிருந்த எல்லா கனவும் இந்த ஆண்டு அதை நினைவாய் நிறைவேற்றி தர கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் மகிழ்ச்சியை சுதந்திரிக்கிற ஆண்டு, மன மகிழ்ச்சியை சுதந்திரிக்கிற ஆண்டு. அல்லேலூயா. சமாதானத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு, சந்தோஷத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா உலகத்துக்கு அப்படி இருக்காது. உலகத்துக்கு என்ன இருக்காது? அப்படி இருக்காது. யாருக்கு மகிழ்ச்சியை சுதந்திரிக்கிற ஆண்டு, யாருக்கு சமாதானத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு, யாருக்கு சந்தோஷத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு, யாருக்கு பொருளாதாரத்தில் மேன்மையை சுதந்திரிக்கிற ஆண்டு, யாருக்கு சுகவாழ்வை சுதந்திரிக்கிற ஆண்டு அப்படின்னு சொன்னா, அவர் எலும்பு சொல்லுகிற ஸ்தானத்திலிருந்து எலும்புகிறவர்களுக்கு சுதந்திரிக்கப்படுவார்.
அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டதை நிறைவேற்றுகிறவர்களுக்கு சுதந்திரிக்க பண்ணுவார். அவருடைய வெளிச்சம் வீசுகிற திசையில தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நல்லவர். நீங்க வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசி. 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். சாலமோனின் நாட்களில தேவனுடைய செகினா மகிமை விளங்கின தேவாலயம், கர்த்தருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணின தேவாலயம், கர்த்தர் எழுந்தருளி சாலமோன் பேசின விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுக்கப்பட்ட தேவாலயம். இந்த ஆலயத்துல என் கண்ணை இருதயத்தை செஞ்சிருக்கிறேன், பதித்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றின தேவாலயம். இந்த ஆலயத்திலிருந்து சொல்லப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் செவி திறந்திருக்கும் என்று சொல்லி தேவனால் விளம்பப்பட்ட தேவாலயம். ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால, இஸ்ரவேலருடைய அக்கிரமத்தின் செய்கைகள் கூடினபடினால தேவன் அந்த ஆலயத்தில் இருந்த மகிமையை அகற்றி போட்டார். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் இருந்த பொருள்கள் எல்லாம் எங்க கொண்டு போகப்பட்டது அப்படின்னு சொன்னா கர்த்தர் நல்லவர். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களின் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேசத்தில் இருக்கிற சீனையாரின் கோவிலுக்குள் கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். தேவனை மகிமைப்படுத்த சாலமோனால் ஏற்படுத்தப்பட்ட பொற்பாத்திரங்கள், கர்த்தத்துவத்தின் மகிமைக்காக செய்யப்பட்ட பொற்பாத்திரங்கள், தாவீது திறனாய் சபதரித்து கொடுத்த பொற்பாத்திரங்கள், அதெல்லாம் இப்ப எங்க போயிட்டு அப்படின்னா பாபிலோன் தேசத்துல இருக்கிற சினையாரின் கோயிலுக்குள்ள இருக்கிற பண்டக சாலைக்கு போயிட்டு தேவனை மகிமைப்படுத்தப்பட்ட பாத்திரம், பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் விக்கிரகத்தின் கோயிலுக்குள்ள என்ன செஞ்சிட்டுனா ஆமா காட்சி பொருளாய் மாறிவிட்டது. தேவன் மகிமையாய் வெளிப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த தேவாலயத்தை சுற்றிலும் இருந்த பாதுகாப்பு கோட்டை சுவர்கள் தகர்க்கப்பட்டது. 70 ஆண்டுகள் அது இடிக்கப்பட்ட நிலைமையிலே கடந்தது. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 70 ஆண்டுகள் தேவாலயத்தில் இருந்த பொற்பாத்திரங்கள் எங்க இருந்துன்னு சொன்னா சீனையாரின் கோயில என்ன செஞ்சதுன்னா அது பண்டக சாலைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது. திடீர்னு நேபுகாத்நேச்சாருடைய மகன் வந்தா உடனே எங்க வா அந்த ஆலய பண்டக சாலைக்குள்ள இருக்கிற சில பொற்பாத்திரங்களை கொண்டு வா, நானும் என் வைப்பாட்டிகளை என்ன செய்யணும்
மது அருந்தணும் அப்படின்னு சொல்லி சில பாத்திரங்கள் அதுக்கும் பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சில பாத்திரங்கள் காட்சி பொருளாக இருந்தது, சில பாத்திரங்கள் விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 70 வருஷம் அவர்கள் தேவனற்றவர்களாய், தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய், திரும்பவும் எங்கள் வாழ்க்கை கட்டப்படுமா என்ற அந்த நம்பிக்கையை இழந்தவர்களாய் தங்கள் வாழ்நாட்டில் கடத்தி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சு பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பி போகும். Glory to God. 1, 2, 3 வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் எருசலேமிலே தனக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசமடைகிற தேவனே தேவன். அந்த ஜனங்கள் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனுக்கு உற்சாகமாக காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் என்று அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணி வைத்தான். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முடிவு வருமா? மறுபடியும் ஆமா மகிமை பொருந்திய தேவாலயத்தை பார்ப்பதற்கு என் கண்களுக்கு கிருபை ஆமா கிடைக்குமா? மறுபடியும் நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்ப போவேனா? என் ஜனத்தார் நான் கூட்டி சேர்க்கப்படுவேனா? அப்படிங்கிட்டு தன்னுடைய வாழ்நாளை கேள்விக்குறியாய் கடத்தி கொண்டவர்கள், அங்கிருந்து புதிய ஜெனரேஷனை பெற்றெடுத்தவர்கள், தேவனுடைய ஆலயத்தின் மகத்துவத்தை அறியாதவர்கள், தேவனுடைய ஆலயத்தின் மகத்துவத்தை அறிந்தவர்கள், இந்த எல்லாருக்கும் ஒரு செய்தி வந்துச்சு. உங்களுடைய தேவன் என்னோடு பேசினான். மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் தேவாலயத்தை கட்டும்படி நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் தந்தார்னு சொல்லி கையில கொடுத்து அனுப்பினான். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா கர்த்தர் சந்தோஷத்தோட கிளம்பினாங்க. சந்தோஷத்தோட கிளம்பி ஆமா கர்த்தர் நல்லவர். அங்க என்ன செஞ்சாங்கன்னா Glory to God. 3ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இரண்டாம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்திலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் தான் இங்க ஆமா வியாக்கியான பிழை. கர்த்தர் நல்லவர். மொழி மாற்றத்துல கொஞ்சம் இருக்கு. வாசிங்க. ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்த எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து நடத்தும்படி வைத்தார்கள். 9வது வசனம். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலை செய்கிறவர்கள் நடத்தும்படி யோசுவாவின் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் யனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதராகிய லேவியரும்
ஒருமனப்பட்டு நின்றார்கள். எல்லாரும் ஒன்று கொண்டாங்க. என்னை கவனிங்க, வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். வசனம் உள்ள போச்சுன்னா தான் விடுதலை வரும். விடுதலை வந்துட்டுனா தான் சந்தோஷம் வரும். அல்லேலூயா, விடுதலை வந்துட்டுனா தான் அடுத்த பகுதி ஏறி போக முடியும். அல்லேலூயா, டீச்சர் பேசும்போது ஆமா ஆங்கில ஆசிரியர் பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லும்போது கவனிக்கலன்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ் போற இடத்துல பிரசன்ட் டென்ஸை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா, கவனம் கவனம். வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. பிசாசு ரொம்ப வேகமா தீவிரிச்சுக்கிட்டு இருக்கான். யாரை விழுங்கலாமான்னு சொல்லி வகை தேடி சுத்தி திரிகிறான். அதுவும் வாலிப பிள்ளைகள் லெக் வச்சு தாக்குறானா, குறி வச்சு தாக்குறானா. அதனால அவங்க விளையாட்டுலாம் எங்கதான் இருக்கணும்? ஆகாத சம்பாஷணை. நான் நல்லவனா இருக்க விரும்புறேன். தேவ சமூகத்துல எப்படி இருக்க விரும்புறேன்? நல்ல வார்த்தை பேச விரும்புறேன். என் வாய் நார வாயா இருக்கிறதும் நல்ல வாயா இருக்கிறதும் உங்களுடைய செயலினாலே. யாரா இருந்தாலும் டோன்ட் வரி. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என் கவனம் திசை திரும்ப கூடாது, உங்க கவனம் திசை திரும்ப கூடாது. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சொன்ன? ஒருமனப்பட்டு நின்றாங்க. இடிக்கப்பட்ட தேவாலயத்தை கட்டி எழுப்பும்படி ஒருமனப்பட்டு நின்றார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவனுடைய ஆலயத்திலிருந்து சிறைப்படுத்தப்பட்டு போன எல்லா பாத்திரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் புறப்பட்டார்கள், செயல்பட்டார்கள். அவங்க இருதயம் கலை வந்தது, அவங்க இருதயமாக இருந்தது. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து கேட்ப சொல்லுங்க, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. அவங்க இருதயம் மகிழும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இது ஆமா அவருடைய பிள்ளைகள் மேல கிருபையின் மேல் கிருபையை ஊற்றுகிற காலம் இது. யார் மேல? அவருடைய பிள்ளைகளாகி உங்க மேல கிருபையின் மேல கிருபை. கிருபையின் மேல கிருபை இருந்தா தான் தப்பி பிழைக்க முடியும். கிருபையின் மேல கிருபையை சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தா தான் நம்ம வரக்கூடிய பொல்லாங்கான நாட்களுக்கு நம்ம பிழைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அது நல்லவர். என்னத்தை இழந்தாலும் இழக்காலும் சரிதான். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை ஒருபோது இழந்துடக்கூடாது. தேவனுக்கு தந்திருக்க மகிமை ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது, தொலைக்க எடுத்து விட்டுப்படுத்தக்கூடாது. ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது அவருடைய கிருபை யார் மேல இறங்க சொன்னா, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகள் மேல அவருடைய கிருபை மேல கிருபையை அவர் ஊற்றுகிற காலம். அல்லேலூயா. ஏன்னா சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு என்ன செய்யறாரோ, ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறாராம். நேற்றைய தினத்தில் ஒரு தாசர் தேவசமூகம் வந்து சொன்னார் பாருங்க, சிலருடைய தலைகள் ஆமா சிலருடைய தலைகளுக்கு மேல இல்ல மலைகளுக்கு மேல உயர்த்தப்பட போகுது. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மளை மேலான சிங்காசனத்துக்கு கர்த்தர் கொண்டு போக ரொம்ப பிரயாசப்படுறார். அதனாலதான் எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நல்லவர். glory to God. 22வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகள் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் தங்களை எடுத்துக்கொண்டு புறஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தத்துவத்தின் மகிமையை தீட்டுப்படுத்தினவர்கள், புறஜாதிகளுக்கு முன்பாக ஏளனப்படுத்தப்பட்டவர்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நாமத்தின் மகிமையை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், அதை நான் மறுபடியும் கட்டி எழுப்புவோம்பா. நீங்கள் கெடுத்து போட்ட
அவருடைய மகிமையை. அவர் மறுபடியும் கட்டி எழுப்ப எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா 25 என்ன செய்யறாரு வாசிங்க பார்க்கலாம். ஆமா 24 சொல்லணும். நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. நல்லவர். அவர் மறுபடியும் நம்முடைய சுக வாழ்வை தேவன் எடுத்து கட்ட விரும்புகிறார். மறுபடியும் நம்ம மூலமாக கெடுத்து போடப்பட்ட அவருடைய மகிமையை மறுபடியும் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார், புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். Glory to God. 20வது வசனம். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கெம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடாந்தரங்கள் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அல்லேலூயா. இதை செய்ய விரும்புகிற கர்த்தர், இதை செய்ய விரும்புகிற கர்த்தர் 70 ஆண்டுகள் தன்னுடைய ஜனத்தின் சிறையிருப்புக்கு தன்னுடைய ஜனத்தை சிறையிருப்புக்கு விட்டு கொடுத்து அவருடைய விடுதலைக்காக காத்திருந்த கர்த்தர் சரியான அந்த விடுதலை காலம் அவர்களுக்கு வந்த போது அவர் கோரேசின் ஆவியை அனுப்பி புறப்பட்டு போப்பா, நீங்க தங்கியிருந்த நாட்கள் போதும், நீங்க அடிமையா இருந்த நாட்கள் போதும், நீங்க எழும்புங்க, புறப்படுங்க, உங்க தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி அவர் சத்துருக்களால் இடிக்கப்படப்பட்ட அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் வெளிப்பட்ட போது, அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், எல்லாரும் புறப்பட்டார்கள். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். டிராயிங் மேன், கர்த்தர் நல்லவர். Glory to God. எல்லாரும் புறப்பட்டாங்க. ஒரு டைரி வாங்கி கொடுங்க. ஆளுக்கு ஒரு டைரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நினைவாங்க சொல்கிற வசனத்தையாட்ட அதில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். Glory to God. ஆமாம், இந்த எதுக்கு இப்படி போடுறாங்க தெரியுமா? ஆமாம், சுற்றி இருக்க ஜனங்கள் அப்படி இங்கே வரைக்கும் அந்த என்ன பண்ணுறாங்க, மெகந்தி போடுறாங்க. அதை பார்த்து நீங்களும் கொஞ்சம் அந்த பிள்ளை போடுது, இந்த பிள்ளை போடுது, சரி நீயும் போடு. ஒரு பையன் சபையில் கேட்க மாட்டான், அவள் கேட்டாலும் காதில் வாங்காதுன்னு சொல்லி இங்கே கட்டி கொடுத்ததுனால தான் அப்படி போடுறாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஒரு நாள் வரும், அப்போ பொல்லாதவனா உங்களுக்கு தெரியும். மரியாதையாக மனம் தெரிஞ்சிடணும். என்ன செஞ்சிடணும்? ஆமாம், மரியாதையாக புறப்பட்டணும். எங்கேருந்து புறப்பட்டணும்? பாபிலோனிலிருந்து புறப்பட்டணும். அல்லேலூயா. எங்கேருந்து புறப்படணும்? கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு என்ன செய்யணும்? புறப்படணும். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாபிலோன் கர்த்தர் நல்லவர். ராஜாவின் போஜனத்தினால அவருடைய ஜனங்களை தீட்டுப்படுத்த தீவிரிக்கிற தேசம். அல்லேலூயா. பாபிலோன்ல சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் நல்லவர். ராஜாவின் போஜனத்தை உட்கொள்ளும்படி அவர்கள் திணிக்கப்பட்டார்கள். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவின் போஜனத்தினால கர்த்தர் நல்லவர் தீட்டுப்படாதிருந்தவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். என்ன கவனிச்சீங்களா? ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்தாதவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. பாபிலோன் விக்கிரகங்களின் கோட்டை. அல்லேலூயா. பாபிலோன் பொருளாசைகளால் நிரம்பின பட்டணம். ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாபிலோன் தேவனுடைய ஆலயங்கள், ஜெப ஆலயங்களை இடித்த ஒரு தேசம். பாபிலோன் ஜெப ஆலயங்களை இடித்த ஒரு தேசம். அல்லேலூயா. பாபிலோனுக்கு இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா, தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. பாபிலோனை சிக்கணுங்க என்ன இருக்காது? தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அல்லேலூயா.
கர்த்தர். ஆனா பாபிலோனில் சிக்கி இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவிலிருந்து ஒரு கட்டளை புறப்பட்டது. என்ன புறப்பட்டுச்சு? எல்லா குறி சொல்ற மந்திரவாதி அவ்வளோத்தையும் போட்டு தரல அப்படின்னு கட்டளை புறப்பட்ட போது தானியேல் தன்னை நண்பர்களை கூட்டனுப்பினான். எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஜெபித்தார்கள். தேவன் அவருடைய திட்டங்களை ராஜாவுக்கு வெளிப்படுத்தின தரிசனங்களை இவர்களுக்கு வெளிப்படுத்தினாரு. அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்படி செய்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ பாபிலோன்ல சிக்கி இருந்தாலும் எந்த தேவக்குள்ள ஐக்கிய ஜெபத்துக்கு ஒன்றிணைகிறார்களோ அவர்களுடைய தலைக்கு கத்தி வராது. அவர்கள் தடுமாற மாட்டார்கள். அல்லேலூயா. பாபிலோன்ல தன்னை தொலைத்து போட்டவர்கள் ஐக்கியத்தின் ஜெபத்தை விரும்ப மாட்டார்கள். நாங்க தனி கொடி பிடிப்போமாங்க. எங்க கொடி எப்படி பெருகி எப்படி பறக்கும்? தனியா பறக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தனியா பறக்கும்னா தலை தனியா போயிடும். தானியேல் காரியம் வெளிப்பட்ட போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிட்டு விட்டான். எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? இணைந்து ஜெபித்தார்கள். காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாபிலோன்னா என்ன அர்த்தம் சொன்னா உன்னுடைய ஜெப வாழ்வை இடிக்கிற தேசம் அது. உன்னுடைய ஐக்கியத்தை ஒட்டைக்கிற தேசம் அது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, பாபிலோனை விட்டு என்ன செஞ்சிரு? புறப்பட்டுரு. அல்லேலூயா. கர்த்தர் கல்தையை விட்டு என்ன செஞ்சிரு? ஓடி வந்துரு. ஏன்னா யாக்கோபுக்கு என்ன செஞ்சாராம்? கர்த்தர் கர்த்தருடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். அவர் மீட்டுக் கொள்ளுகிற நாள்ல கட்டளை புறப்பட்ட போது அனைவரும் பாபிலோனை விட்டு புறப்பட்டார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. கர்த்தர் நல்லவர். glory to God. 7வது வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று எண்ணப்படும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் எதை இடித்தார்கள்? தேவனை மகிமைப்படுத்திய ஜனங்கள் கூடி வந்து கூடுகிற ஜெப ஆலயத்தை இடித்தார்கள். எல்லையிலும் இருக்கிற ஜனங்கள் எருசலேமுக்கு கட்டப்பட்ட தேவாலயத்தை நோக்கி தன் கைகளை ஏறெடுத்து ஜெபித்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய மகிமை இடித்தார்கள். அல்லேலூயா. எந்த இடத்துல உன் ஜெப வாழ்வு கோட்டை இடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல கட்டி எழுப்ப நீ அந்த பாபிலோனிய சுபாவத்தை விட்டு வெளியே வந்துரு. கர்த்தரை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு இறுதி அதிசயப்பட்டு போறீங்க. உன் ஜெப வாழ்வை நீ கட்டி எழுப்பணும். உன்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. மேதிய பெர்சிய ராஜ்யத்துல அமர்ந்திருந்த தானியேலுக்கு ஒரே குற்றம் சாட்டப்பட முடியாத தானியேல ஒரே ஒரு காரியத்தை குற்றப்படுத்தினாங்க. அவன் 3 நேரமும் ஜெபிக்கணும்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணினவன். தானியேலை விளத்தெழுவதற்கு அவங்க திட்டின திட்டம் ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது? ராஜாவை தவிர வேற யார்ட்டையும் போகக்கூடாது. அல்லேலூயா. தானியேலும் ராஜா கையெழுத்து போட்ட காரியத்தை அறிந்த பின்பும் நீ என்னப்பா கையெழுத்து போடுது? நான் என் தேவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், அதனால நான் கையெழுத்து போடுறத நான் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக வாசல் கதவுகளை திறந்து வைத்து ஒளிவு மறைவா செய்யல, வெளியரங்கமா ஜெப வாழ்வை மேன்மைப்படுத்தினான். ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் ஏற்றப்பட்ட தேசத்துல ஏன் ஜெப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நீ யார்ல? நீ ராஜாவா இருக்கலாம், பூஜாவா இருக்கலாம். அல்லேலூயா. என் ஜெப வாழ்வை உன்னால தடுக்க முடியாதுன்னு சொல்லி glory to God எளிமையுள்ள தானியேல் மகிமைப்படுத்தப்பட்டது உண்மைன்னு சொன்னா. உன் ஜெப வாழ்வை நீ கட்டி எழுப்பணும்னு சொன்னா மறுபடியும் தேவனை கட்டி எழுப்ப கட்ட வல்லவரா இருக்கிறார். இடிக்கப்பட்ட உன் ஜெப வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்லவர். தனித்து ஜெபிக்கணும், தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டார்கள். ஒருமனப்பட்டு அஸ்திவாரம் போட்டார்கள். ஒருமனப்பட்டு கூடி வரியா நீ? ஒரு காரியம் இடிக்கப்பட்டது உண்மைதான்.
ஐயா ஒரு காரியம் இடிக்கப்பட்டது உண்மைதான். பிசாசு உள்ள வந்து அவருடைய கொடிய ஆலயத்துல நாட்டினது உண்மைதான். ஏமா அந்த கொடியை இறக்கிட்டு தேவனுடைய ஜெயக்குடியை ஏத்தணும் ஐயா, தேவனுடைய ஜெயக்குடியை ஏத்தணும் அப்படின்னு கட்டளை புறப்பட்டுட்டு அப்படின்னா எப்படி வரணும்? எப்படி வரணும்? புறப்பட்டு ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஒருமனப்பட்டு அஸ்திவாரம் போட்டார்கள். அவங்க இருதயம் ஆர்ப்பரித்தது. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது நல்லவர். அப்போ பாபிலோன்னா என்னது? ஜெபவாளை இடித்த தேசம். அல்லேலூயா. அது நல்லவர். glory to God. பாபிலோன் என்பது தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் நல்ல அவனுடைய ஆலயத்தில் வைத்து அழகு பார்த்த தேசம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது நல்லவர். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீராக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும் விஷயம் எது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடினால் அவர்களிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அப்படிதானே போடுது? புறப்பட்டு ஆனபடினாலே அவர்களிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், பிரிஞ்சு பாபிலோனுக்கு பிரிஞ்சிரு, பாபிலோனுக்கு விலகிரு. கர்த்தத்துவத்துக்கு மகிமை செலுத்தாத சில உறவுகளை விட்டு பிரிய வேணும்னா பிரிஞ்சிடணும். சில ஐக்கியத்தை உடைக்கணும்னா உடைச்சிடணும். சொல்லுங்க பார்க்கலாம். புறப்படுன்னு சொன்ன போது, கட்டளை புறப்பட்ட போது அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் கூடி புறப்பட்டார்கள். அவர்கள் கூடி செயல்பட்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆமா, அவர்களால முடியாத ஒரு காரியத்தை பிரஜாதி தேசத்திலிருந்து ராஜாட்ட போய், ஐயா நாங்க போய் எங்க தேவத்துக்கு ஆலயத்தை கட்ட போறோம் எங்களுக்கு விடுங்கன்னு சொன்னா விடுவானா? பார்வோன்ட்டு போய் நாங்க தேவனுடைய ஆலயத்து நாங்க எங்க தேவனுக்கு ஆராதனை செய்ய போறோம் எங்களை விடுன்னு சொன்னா விட்டானா? அல்லேலூயா. நல்லவர். அப்போ ஒரு சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை அந்த லோத்து மனைவியும் கையை பிடிச்சி இழுத்துட்டு கரகரான்னு இழுத்து வெளியே வந்து விட்டது போல ஒரு சிலரை ஓட்டு இழுக்க வேண்டியிருக்குது. என்ன செய்ய வேண்டியிருக்குது? கரகரான்னு இழுக்க வேண்டியது. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மலைக்கு ஓடுன்னு சொன்னா இல்ல, இந்த சமாதான பூமியில நின்றாத. ஏமா மலைக்கு ஓடுனா மலைக்கு ஓடிடு. பாட்டு படினா பாட்டை படிச்சிரு. ஆராதனை நடத்தினா ஆராதனை நடத்திடு. ஜபத்தை நடத்தினா ஜபத்தை நடத்திடு. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போராட மட்டும் விடக்கூடாது. யார்கிட்ட போராடக்கூடாது? தேவன்கிட்ட. ஆமா, ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு இசைந்து நிற்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். நாம் தேவ சமூகத்தில் நின்று பிசாசுக்கு விரோதமாக போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நாம் இசைந்து தேவனுக்கு முன்பாக கூடி நின்று, ஆமா, இடிக்கப்பட்ட காரியத்தை கட்டி எழுப்ப ஒப்பு கொடுக்கும் போது அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கட்டி எழுப்பும் போது இன்னும் சில காரியம் நடக்கும். அல்லேலூயா. அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்வோம், பார்ப்போம். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்தி தொடரும். போன வாரம் எங்கேருந்து வெளியே வந்தீங்க?
மோவாப்ல இருந்து. இந்த வாரம் எங்கேருந்து வெளியே வந்திருக்கீங்க? பாபிலோன். மறந்துடக்கூடாது. ஒரு அள்ளில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் மனங்களை படிக்கணும். மணி 6:10 ஆயிட்டு. கர்த்தர் நல்ல எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நான் அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அவர் உங்களை மறுபடியும் ஜெப வாழ்வை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். இடிக்கப்பட்ட ஜெப ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இடிக்கப்பட்ட ஜெப நேரங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். புனரமைக்கப்பட வேண்டும். அஸ்திபாரப்பட வேண்டும். அங்க தூபப்படுத்தம் காட்டப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர் குளோரிகள் அங்க ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அதை மாத்திரம் நீங்க செஞ்சிருங்க. அதை மாத்திரம் செஞ்சிருங்க. கர்த்தர் மகிழ பண்ண விரும்புகிறார். கர்த்தர் மகிழ பண்ண விரும்புகிறார். எல்லா பாவமும் கிரைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே ஒளிந்து போவதாக. எல்லா கல்வியின் கிரைகள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒளிந்து போவதாக. ஒளிந்து போவதாக. ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். என் தேவனை கட்டி எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஜெப வாழ்வையும் கட்டி எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வர செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் என் பரிசுத்த சமூகத்தில் அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களாப்பா. உங்களை பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.